வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த சிம்ம குரலோன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண சிறுவன் உலகமே வியக்கும் உன்னத கலைஞனாக எப்படி உயர்ந்தார்? 300க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் படைத்த சாதனைகள் என்ன? இதோ விரிவான தொகுப்பு. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1928 வருஷம் அக்டோபர் 1ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் சின்னையா மன்றாயர் ராஜாமணி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இவரோட உண்மையான பேரு கணேசமூர்த்தி. சின்ன வயசுலேயே நடிப்பின் மீது இருந்த தீராத தாகத்தால் தன் 10 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி நாடக குழுவில் சேர்ந்தார். அங்கே அவர் பெண் வேடமிட்டு நடித்த காலங்கள் தான் அவருக்கு நடிப்பின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தது. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் அவர் சத்ரபதி சிவாஜியாக நடித்ததை பார்த்து வியந்த தந்தை பெரியார் அவர்கள் அவருக்கு சிவாஜி என்ற பட்டத்தை கொடுத்தார். அன்னையிலிருந்து தான் கணேசமூர்த்தி சிவாஜி கணேசன் ஆனது காரணம். 1952 வெளிவந்த பராசக்தி திரைப்படம் தமிழ் சினிமாவின் போக்கையே மாத்துச்சு. கலைஞர் கருணாநிதி அவர்களோட அனல் பறக்கும் வசனங்களும் சிவாஜியின் கண்ணீர் குரலும் இணைந்து ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. வெற்றி மேல் வெற்றி பெற என்ற லட்சியத்தோடு திரைப்பயணத்தை தொடங்கிய அவருக்கு முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதன் பிறகு அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது. சிவாஜி கணேசன் அவர்கள் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமும் கூட. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற படங்களில் குடும்ப பாசத்தையும் காதலையும் பிழிந்து எடுத்தார். திருவிளையாடல் படத்தில் சிவனாகவும், கந்தன் கருணையில் வீரபாகுவாகவும் அவர் காட்டிய நடிப்பு இன்னைக்குமே நம் கண்முன்னே தெய்வங்களை கொண்டு வந்து நிறுத்துது. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வரி, வட்டி, கிஸ்தி என்று அவர் பேசும் வசனம் கேட்கும் போதே நம் ரத்தம் கொதிக்கும். கப்பலோட்டிய தமிழன் வஉசியை இன்னைக்குமே நம்ம சிவாஜியின் உருவத்தில் தான் பார்க்குறோம். இந்தியாவையும் தாண்டி சிவாஜியின் புகழ் பரவியது. 1960 எகிப்து நாட்டின் கெய்ராவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை வென்ற முதல் இந்திய நடிகரும் இவர்தான். அமெரிக்க அரசு இவரை கௌரவிக்கும் விதமாக மேயர் பதவியை ஒரு நாள் வழங்கி சிறப்பிச்சது. செவாலிய விருது, தாதா சாஹேப் பால்கே விருது என அவர் வாங்காத விருதுகளே கிடையாது. தனது கடைசி காலத்திலும் சரி, தேவர் மகன், படையப்பா போன்ற படங்களில் குணச்சித்திர நடிகராக தூள் கிளப்பினார். 2001ஆம் ஆண்டு 21ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த ஒரு நடிப்பு உலக சூரியன் மறைந்தது. அவரோட உடல் மறைந்தாலுமே அவர் விட்டு சென்ற 300க்கும் மேற்பட்ட காவியங்கள் இன்னைக்குமே ரசிகர்களின் இதயங்களில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு முறை சொன்னார், நடிப்பு என்பது கலை மட்டும் கிடையாது, அது ஒரு தவம். அந்த தவத்தை சரியாக செய்தால்தான் இன்னைக்குமே அவர் நடிப்பின் சக்கரவர்த்தியாக திகழ்கிறார். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.